ஹாய் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1ல் எக்ஸசைஸ் நம்பர் 14 பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் சேல்ஸ், அதாவது டோட்டல் சேல்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ், நம்ம அங்கே கிரெடிட் சேல்ஸுக்கு என்ன செஞ்சோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டோம். ஆன்சர் வந்து அதில் வர ஆன்சருக்கு கிரெடிட் சேல்ஸ்னு பேர் கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே என்ன செய்வோம், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோம். அக்கௌண்ட் போட்டுட்டு அதுக்கு வர ஆன்சருக்கு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு கூப்பிடுவோம். அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்குது. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பில்ஸ் ரிசிவபிளுக்கும் எப்படி ஒரு ஃபார்மெட் இருந்துச்சோ அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பில்ஸ் பேயபிளுக்கும் வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட்டை பார்ப்போம். இப்போ ஃபார்மெட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், இந்த சைடு டெபிட்டு, இந்த சைடு கிரெடிட்டு. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், இதில் ஓப்பனிங் பேலன்ஸ், நம்ம வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு போட்டோம், டெபிட் சைடு போட்டோம். ஆனால் கிரெடிட்டார்ஸில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் கீழே போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பெய்டு ஆனது, பில்ஸ் அக்செப்ட் ஆனது, ரிசீவ்டு ஆனது எல்லாமே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அதே மாதிரி செக்கு டிஸ்கார்ட் ஆனது, இது எல்லாமே கிரெடிட் சைடு வரும். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட அதோட ஆப்போசிட் அப்படியே தான் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டு, அதாவது கேஷ் வந்து பெய்டு ஆணுச்சுன்னா அதுக்கு என்னது, டெபிட் சைடு. டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க்கில் வந்து நம்மளோட செக்கு பெய்டு ஆணுச்சுன்னா டெபிட் சைடு. டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் அக்செப்டட், டெபிட் சைடு. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டு பர்ச்சேஸ் ரிட்டன். டு பேலன்ஸ் சி பை டி க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் பி பை டி ஓப்பனிங் பேலன்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு நம்ம பேர் கொடுக்கறது. பை பர்ச்சேஸ்னு கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ பேங்க்கில் வந்து செக்கு ரிசீவ் ஆகிருந்தா பெய்டு ஆகிருந்தா டெபிட் சைடு, டிஸ்கார்டன் ஆகிருந்தா கிரெடிட் சைடு. அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து டிஸ்கார்டன் ஆகிருந்தாலும் கிரெடிட் சைடு. இப்போ எல்லா சைடு கூட்டி ஆட் பண்ணி லெஸ் பண்ணும்போது இந்த சைடு வரும். அதுக்கு நேம் வந்து பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ்னு நம்ம நேம் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட். சம்மு போடும்போது இதை ஒவ்வொன்றுக்கான ப்ரீஃபை வந்து எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். தேங்க்யூ.